நான் இது ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு வரும்போது சம்டைம்ஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எனக்கு பியூக்கிங் சென்சேஷன் வருது. இல்லை சாப்பிடாம வரலன்னா அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனர்ஜி இருக்காது. ஆனால் லைக் இப்போ எடுக்கிற மாதிரி இருந்தால் இப்போது எந்த மாதிரி எடுக்கலாம்? ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் வந்து எப்போவுமே ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து நீ உன் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அன்றைக்கி வந்து ஹெவியாக 1 ஹவருக்கு மேலே ஒர்க் அவுட் பண்ண போகிறோன்னா நீ வந்து அந்த மீல் வந்து 1 ஹவருக்கு முன்னாடி எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல்லேருந்து எனர்ஜி வந்து உங்கள் பாடி வந்து கன்சியூம் பண்ண முடியும். நீ டக்குன்னு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆல்ரெடி வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சில ஒர்க் அவுட்லாம் பண்ணவே முடியாது. பியூக்கிங் தான் நார்மலாகவே வரும். அப்போது வந்து இப்போது என்ன மாதிரி எடுக்கலாம்னா என்ன ஆட் பண்ணிக்கலாம் மீலில்? ஸோ ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆக நீ கார்பன் ப்ரோட்டீன் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நான் யூஸ்வலாக எப்படி எடுப்பேன்னா ஓட்ஸ், வே, அப்புறம் இந்த நட்ஸு, எனக்கு என்னோடய கோலுக்கு தகுந்த மாதிரி இந்த நட்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பனானா, காஃபி, பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவேன். இதுக்கு தாண்டி என்னெல்லாம் இருக்குன்னா ரைஸ் கூட எக் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அதுவும் இல்லைன்னா நார்மலாக பனானா, பிளாக் காஃபி மட்டும் நீங்கள் 30 மினிட்ஸ் உனக்கு வந்து 1 ஹவர் டைம் இல்லை 30 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னா பனானா ப்ளஸ் காஃபி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து ஒரு மேண்டேட்ரி. ஏன்னா நீ வந்து உன் பாடியை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு புஷ் பண்ண போகிற. ஸோ அந்த புஷ்ஷிங்க்கு முன்னாடி உனக்கு வந்து அந்த பாடிக்கு தேவையான ஃபியூல் வேணும். நீ வெறும் வயிற்றில் ஒர்க் அவுட் பண்ணலாம். லைக் ஒரு நார்மல் லைட் செஷன் ஒரு கார்டியோ செஷன் இந்த மாதிரி போடும்போது வெறும் வயிறு ஓகே. பட் நீ வந்து புஷ் பண்ண போகிற ஒரு லிஃப்ட் பண்ண போகிற ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண போகிறேன்னா உனக்கு ப்ரீ ஒர்க் அவுட் மீலுங்கிறது வந்து மேண்டேட்ரி.